அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் சன்மார்க்கம் என்ற அடிப்படையிலே உங்களையெல்லாம் சந்தித்து உரையாடுவதிலே மிகுந்த நன்றி உடையவனாகவும், உங்களுக்கு எப்படி சொல்லுவது என்றே தெரியவில்லை என்ற என்னுடைய உணர்வையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஜெம் டிவி, ஜெம் பக்தி டிவி சார்பாக இந்த சன்மார்க்க பணி உலகெங்கும் பரவுவதற்கு ஏதுவாக நீங்கள் ஜெம் டிவி, ஜெம் பக்தி டிவி போன்றவற்றை சப்ஸ்கிரைப் செய்து மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் செய்து சன்மார்க்கம் ஜெம் டிவியினுடைய புகழும் உலகெங்கும் பரவ நீங்களெல்லாம் இந்த பணியை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாரத்தினுடைய அந்த அகவல் வரியை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய அகவல் வரி 365 மற்றும் 366வது அகவல் வரிகள். அகவல் விளக்கம் 176. இந்த அகவல் வரி இதுதான். புவி நிலை சுத்தமாம் பொற்பதி அளவி அவையுற வகுத்த அருட்பெரும் ஜோதி. அப்போது பூமியினுடைய நிலை என்பது சுத்தம். இந்த சுத்தம் தான் பூமியினுடைய நிலையாக இருக்குது. புவிநிலை சுத்தமாம் பொற்பதிவு அளவி. பொற்பதி என்னால் பொன்னாய் மாறி புவியோடு கலந்து பதிய வைக்கும் நிலை என்பதுதான் பொற்பதி அளவி என்பது. அப்போ அதனால தான் ஒரு அரகாணி நிலம் வச்சிருந்தா கூட பொன் விளையும் பூமி என்று நம்முடைய உழவர் பெருமக்கள் எல்லாம் சொல்லுவார்கள், பெருமையோடு சொல்வார்கள். அப்போ இந்த பூமி என்பதே பொன் பூமி தான். அது இந்த பூமியை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்கிறோம், அதனால்தான் இதுக்கு பொறுமையினுடைய அடையாளமாக பூமியை சொல்வார்கள். பூமாதேவி என்று சொல்வார்கள். பொறுமைக்கு இலக்கணமாக பூமியை சொல்வார்கள். அப்போ இந்த பூமி என்பது நமக்கு மிக மிக இந்த உயிர் இனங்களுக்கு மிக மிக முக்கியமானது. இது எல்லாம் இந்த பூமியிலே இருத்தலை நாம் வைத்துக்கொண்டு விண்ணின் மூலமாகவும் காற்றின் மூலமாகவும் நெருப்பின் மூலமாகவும் நீரின் மூலமாகவும் நாம் பயன்களை பெற்று இந்த பூமியிலே வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு இந்த பூமி இடம் கொடுக்கிறது. இந்த பூமி எல்லாவற்றிற்கும் இடம் கொடுக்க கூடியது. அதனால்தான் இது சுத்தம், எல்லா உயிர்களுக்குமான ஒரு இடமாக இருக்கின்ற காரணத்தினால் புவிநிலை சுத்தமாம் பொற்பதி அளவி. பொற்பதி என்பது பொன்னாய் மாறி பூமியோடு சேர்ந்து. ஏனென்றால் ஏன் பொன்னாய் மாறுகிறது என்றால், இதிலே பொன்னை விட இன்னும் மதிப்பு வாய்ந்த நிலக்கரியும் பூமியிலிருந்து தான் கிடைக்கிறது. பொன்னும் இந்த பூமியிலே இருந்து தான் கிடைக்கிறது. வைரச் சுரங்கமும் இந்த பூமியிலே தான் இருக்கிறது. எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு பெரும் பொருள் எது என்றால் இந்த பூமி தான். பூமியை சாதாரணமாக நாம் நினைத்துவிட கூடாது, நினைத்துவிட முடியாது. அந்த அளவிலே தான் நம்முடைய இந்த பூமியிலே இத்தனை ஆற்றல்களும் இத்தனை செல்வங்களும் இருக்கிறதே, இவையெல்லாம் இங்கே இருக்குமாறு வகுத்தது அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். இது பூமிதான். ஆனால் இந்த பூமியிலே அவ்வளவு பொக்கிஷங்களையும் இங்கே அமைத்தது, அவையெல்லாம் இங்கே அமைந்து நமக்கெல்லாம் பயன் தருமாறு அமைத்தது அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். அப்போ விண்ணை படைத்தது இறைவன், காற்றை படைத்தது இறைவன், நெருப்பை படைத்தது இறைவன், நீரை படைத்தது இறைவன், பூமியை படைத்தது இறைவன். ஒவ்வொன்றிற்கும் ஒரு ஆற்றலை வகுத்து அதனை இயக்குவது எப்படி, நம்மையும் படைத்து நம்மை இயக்குவது எப்படி இறைவனோ அதுபோன்றுதான் இந்த நிலைகளிலேயும் ஒவ்வொரு பொருளையும் இந்த உலகம் உய்வதற்காக எல்லாவற்றையும் இயக்குவதற்காக ஒவ்வொரு பொருளையும் இறைவன் படைத்திருக்கிறார். ஒவ்வொன்றையும் படைக்கும் பொழுது அதற்கு தேவையான அத்தனை வசதி வாய்ப்புகளையும் ஒரு சேர வைத்து படைத்திருக்கிறார். அப்போ
அப்போ பூமியை பொன் விளையும் பூமியாக படைத்ததும் இறைவன் தான். இது எல்லாம் பூமியிலே இருக்கக்கூடிய வகையை உருவாக்கி அதை படைத்ததும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான். அப்போ இது எல்லாம் மாறி இது வேறு பூமி வேறு அது வேறு அல்ல என்ற வகையில் இந்த இறைவன் பூமியை அதே போன்றுதான் நம்மையும் இறைவன் எப்படி படைத்திருக்கிறான் என்றால், நமக்குள்ளே மிகப்பெரிய ஆற்றலை, இந்த பஞ்சபூதங்களையும் நாம் இயக்குகின்ற ஆற்றலை, அதனை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஆற்றலை, அதனுடைய பயனை பிறருக்கு சொல்லக்கூடிய ஆற்றலை, இன்னும் கேட்டால் நாமே இறைவனாக மாறக்கூடிய ஆற்றலையும் நமக்குள் வைத்து இறைவன் படைத்திருக்கான். அவனுடைய படைப்பில் ஏதும் குறை கிடையாது. எப்படி ஒவ்வொன்றுக்குள்ளேயும் பஞ்சபூதங்களிலும் ஆற்றலை வைத்து படைத்திருக்கிறானோ அதே போன்றுதான் நமக்குள் இந்த பஞ்சபூதங்களையும் வைத்து இந்த பஞ்சபூத ஆற்றலையும் வகுத்து நம்மை படைத்திருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? பஞ்சபூதங்கள் நமக்குள்ளே இருக்கிறது, இறைவன் நமக்குள்ளே இருக்கிறான். புருவ மத்தியிலே இறைவனே நமக்குள் இருக்கிறான். சூரிய சந்திரனுடைய ஆற்றல் நமக்குள்ளே இருக்கிறது, நட்சத்திரத்தினுடைய ஆற்றல் நமக்குள்ளே இருக்கிறது. அப்போ பஞ்சபூதங்களுடைய ஆற்றலோடு நாம் இருக்கிறோம் என்றால் இந்த பிரபஞ்சமாகவே நாம் இருக்கிறோம். ஒரு குட்டி பிரபஞ்சமாகவே நாம் இருக்கிறோம். நாம் ஏதோ ஒரு சாதாரண மனித பிறவி கிடையாது. ஆனால் நாம் பிறந்தோம், ஏதோ வாழ்ந்தோம், இறந்தோம் என்ற நிலைக்காக இந்த பிறவி ஏற்படுத்தப்பட்டது அல்ல. இந்த பிறவியிலேயே நித்தியமாக வாழலாம், மரணத்தை வென்று வாழலாம் என்பதை நமக்கு வலியுறுத்தி அதற்கான பாதையை காட்டி, அதற்கான வித்தையை காட்டி, அதற்கான கல்வியை நமக்கு புகட்டி மரணமிலா பெருவாழ்வு அடைவதற்கு தேவையான அத்தனையையும் இந்த உடலிலேயே ஆண்டவன் படைத்திருக்கிறார். அப்போ இந்த உடல் வெறுமனே சாதாரண உடல் கிடையாது. அதனால்தான் வள்ளல் பெருமான் சொல்வார், மனித தேகம் ஏற்படுத்தி கொண்டவர்கள் நாம் எல்லாம். மனித தேகம் யார் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களால் மட்டும்தான் மரணமிலா பெருவாழ்வை அடைய முடியும் என்பதை வள்ளல் பெருமான் தெரிவித்தார். அப்போ இப்படிப்பட்ட மனித பிறவி எவ்வளவு சிறந்த படைப்பாக இருக்கும். இறைவனுடைய மிகச்சிறந்த படைப்பு எதுனா மனித படைப்பு தான். இந்த மனிதனாக எல்லாரையும் படைத்தார். அதனால தான், ஏன்னா அவர் தன்னை போலவே நம்மை உயர்த்துவதற்கு அத்தனை சாத்தியக்கூறுகள் வைத்து படைக்கப்பட்டது இந்த மனித படைப்பு, இந்த மனித பிறவி. இந்த மனித பிறவியிலே இருந்துதான் பஞ்சபூதங்களிலே இருந்தும் நாம் ஒவ்வொன்றையும், பூமியிலே இருந்து பொறுமையையும், பூமி எப்படி மற்றவர்களுக்கெல்லாம் வாரி வழங்குகிறதோ அப்படிப்பட்ட தன்மையும் நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் வள்ளல் பெருமான் இந்த பஞ்சபூதங்களை நமக்கு சொல்லுவது என்றால் அதிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ளுகிறோம் என்பதற்காகத்தான். அதனால்தான் நம்முடைய பஞ்சபூதங்களையும் நமக்குள்ளேயே வைத்து அந்த உணர்வை கொடுத்து, எப்படி இந்த பஞ்சபூதங்களால் உலக உயிர்களெல்லாம் வாழ்கிறதோ, எல்லா உயிர்களும் வாழ்கிறதோ, அதேபோல் பஞ்சபூதங்களை பெற்ற நம்மால் எல்லா உயிர்களும் வாழ வேண்டும். அதனால்தான் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்று நம்முடைய வாயால் சொல்ல வைத்தவர் வள்ளல் பெருமான். எல்லா உயிர்களும் வாழ வேண்டும் என்றால் இந்த அசைவத்தை விட வேண்டும், ஒரு உயிரையும் கொல்லாதிருக்க வேண்டும். இதுதான் பஞ்சபூதங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. பஞ்சபூதங்களை நமக்குள்ளே வைத்திருக்கிற நாமே எப்படி பிற உயிரை கொல்ல துணிவோம், அதைத்தான் நாம் இந்த பஞ்சபூதங்களிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பாடமாக எடுத்துக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.